ஹாய் கைஸ், கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். போன விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அழகாக வந்து கோயம்புத்தூரை சுற்றி பார்த்தோம். இப்போ இந்த ஊரை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு 2 days ட்ரிப்புங்க. நல்லா இருந்தது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. நான் வந்து அவசரமாக இந்த ட்ரிப் தான் எனக்கு வந்து ரஷ் ஆகாமல் ஒரு மாதிரி காமாக போன மாதிரி இருந்தது. அண்ட் கன்னியாகுமரி ட்ரிப்பும் அப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம வந்து ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போக போகிறோம். எந்த ட்ரெயின்னா அதே தான், பேர்லேயே இருக்கு. நம்ம எந்த ஜங்ஷனில் இருக்கோம்? கோயம்புத்தூர் ஜங்ஷனில். ஸோ என்ன ட்ரெயின் ஏறணும்? கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினில் தான் ஏற போகிறோம். டைம் வந்து இப்போது 1:37 ஆகுது. 3:15க்கு நமக்கு ட்ரெயின். நம்ம 1.5 hours 2 hours முன்னாடியே வந்துட்டோம். பட் பரவாயில்ல, அதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட விஷயம். ரயில்வே ஸ்டேஷன்லேயே அழகாக உட்காந்துட்டு போகிறது. நம்ம போய் ரயில்வே ஸ்டேஷன்ல அமைதியாக உட்காரலாம். போகிற ட்ரெயினுக்குலாம் டாட்டா சொல்லலாம். இதெல்லாம் பெருமையா? நம்ம ட்ரெயின் வரும், அதில் ஏறி சென்னை போகலாம். வாங்க. நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறப்போ ட்ரெயின் அங்கே பாருங்க, 12676. 3:15க்கு பிளாட்ஃபார்ம் 3லேருந்து டிபார்ட் ஆகுது. பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, நம்ம போவோம். And train number 12675 கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்திருக்கு. இதே ட்ரெயினை தான் இங்கேயே நிறுத்தி கிளீன் பண்ணி 12676ன்னு இங்கேருந்து கிளம்புவோம். ஜென்ரல் சீட்டிங்லாம் பாருங்களேன். அவங்க எப்படி இருக்கும்ட்டு என்னால் இப்போ ஃபீல் பண்ண முடியுது. அதை நினைச்சா நான் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, அந்த தன்பாத் ஆழப்புழா, அதுதான் எனக்கு வருது. இந்த ட்ரெயினுக்கு ஹியூஜ் டிமாண்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் வந்து திறப்பாங்க. அதுக்குள்ளேயே வந்து அன்ரிசர்வ் அங்கே பேக் சைடில் இடம் பிடிக்க அவ்வளோ கூட்டம் போயிடுச்சு. எல்லாரும் பேக்கை போட்டு இடம் பிடிப்பாங்க. நம்ம போய் பார்ப்போம், இருங்க. இங்க பாருங்க, அன்ரிசர்வ்ட இது வெறும் ஆரம்பம் தான். டைம் வந்து 2:08 தான் ஆகுது. நம்ம ட்ரெயின் வந்து 3:15க்கு தான் டிபார்ட் ஆகும். பட் இப்போவே வந்து இவ்வளோ கூட்டம். எல்லா சீட்ஸும் ஃபுல்லுங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் உங்களால் சீட்ஸ் பிடிக்க முடியாதுங்க, அந்த மாதிரி இருக்கு. டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாரும் அப்படியே வெளியில நிற்கிறாங்க. நம்ம அப்படியே போய் போர்டை பார்க்க போகலாம். என்ன சவுண்டுங்க, ஜென்ரேட்டர் கார்ல இருந்து. அண்ட் இப்போ இந்த சைடு வந்து இன்ஜினை மாட்டி விடுவாங்க. ட்ரெயின் அந்த பக்கம்லாம் வந்தது, இந்த பக்கம் போனோம்ல, அதனால இந்த பக்கம் இன்ஜின் மாட்டி விடுவாங்க. ஜென்ரல் கோச் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுல இருந்து ஃப்ரண்ட் சைட்ல இருக்க ஜென்ரல் கோச். Excuse me. அண்ட் க்ளீன்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே மொத்தம் 4 இருக்கு. 1 2 3 4ன்னு. ஓகே தான். அந்த 2 எல்லாத்தையுமே சீட் பிடிச்சி வச்சிருக்காங்க. சீட் பார்க்க காலியா இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க, அங்கெல்லாம் பேக் போட்டு வச்சிருக்காங்க. நிரம்பி வழியுதுங்க ஜென்ரல் கோச்சு.
ஏசி கோச்சஸ், இதுவும் சிட்டிங் தான். இங்கே வந்து சீட்ஸு புஷ்பேக் சீட்ஸ் மாதிரி வரும். பட் உங்களுக்கு ஜென்ரலில் வந்து வேறு மாதிரி சீட் வரும். அது என்னங்கிறத நான் ஜென்ரல் போய் சொல்கிறேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். இந்த ட்ரெயினுக்கு பேண்ட்ரி காரும் இருக்குது. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண கோச் D10. அந்த ட்ரெயினை அழகாக க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற சீட் வந்து 105, 106. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, ரெண்டுமே விண்டோவில். என்னடா அது விண்டோ சீட்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி விண்டோவில் உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி அது நம்ம விண்டோ சீட் இல்லை. நமக்கு வந்து விண்டோ சீட்டு கிடைக்கல, 2 கார்னர் கிடச்சிருக்கு. அதுவும் வந்து லாஸ்ட்டு சீட் நம்பர், இந்த கோச்சோட லாஸ்ட் சீட் நம்பர். பட் ஓகே, அந்த கார்னர் கிடச்சதுனால நம்ம ஏறி லைக் விண்டோ டோருக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே கவர் பண்ணலாம். ட்ரெயின் நம்பர் 12676 கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு எம்ஜிஆர் சென்ட்ரல். கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. ஒரு 1 மினிட் டிலே. வேண்டாம், எதுக்கு சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. 3:16க்கு எடுத்திருக்காங்க ட்ரெயினை, 3:15க்கு எடுக்கணும். அண்ட் அடுத்து வந்து திருப்பூர் தான். இங்கே கோச்சஸ் எல்லாமே வந்து காலியாக தான் இருக்குது. இந்த கோச்சஸ்ன்னு இல்லை, நான் இருக்க கோச் இப்போ வந்து காலியாக தான் இருக்குது. மேபி போக போக தான் ஏறுவாங்க. அதனால தான் நமக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கு. அடுத்த ஸ்டாப்பிங் திருப்பூரில் ஏறலாம், ஈரோடில் ஏறலாம். அதுக்கப்புறமா விண்டோ சீட்லாம் கிடைக்காது, அந்த கார்னரில் போய் உட்காந்துக்கிறோம். பட் நமக்கு இங்கே வெளியில் இதுவே வந்து டோர் தான். ஸோ அங்கேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். வண்டி வந்து ஈரோடு நோக்கி போயிட்டு இருக்கு. திருப்பூர்ல வந்து ஏறினாங்க. நமக்கு வந்து சொன்ன மாதிரியே இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, என்ஜாய் பண்ணியாச்சு. அந்த விண்டோ சீட் போயிடுச்சு. அண்ட் இருக்க எல்லா விண்டோ சீட்டும் ஆக்கிபைடா இருக்கு. எப்படி வீடு எடுக்க போறேன்னு தெரியல. நான் வழக்கப்படி எனக்கு கொடுத்து அலோகேட் பண்ண சீட்ல வந்து உட்காந்துட்டேன். வெளியில டோர் கிட்ட போய் ஸ்டேஷன் வீடியோ கூட எடுக்கலாம் தான் பாக்குறேன். பட் டோர் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க, அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அதான் சொல்ல வரேன். இந்த ட்ரெயினுக்கு அவ்வளோ டிமாண்டா இருக்கு. பட் நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி புக் பண்ணப்போ கூட 300க்கு மேல சீட்ஸ் வந்து அவைலபிளா இருந்தது. ஆனா ஏன் இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் நாள்ல மேபி வந்து சடனா பிளான் பண்ணி போறவங்க வந்து இந்த ட்ரெயின் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்களா இருக்கலாம். எனக்கு தெரியல எப்படி எடுக்க போறேன்னு. அது பத்தாதுக்குன்னு என் போன் அண்ட் சார்ஜர், இந்த ட்ரெயின் 3மே சேர்ந்து எனக்கு ஒரு சம்பவம் வச்சிருக்கு. அதாவது சார்ஜர் போடுறேங்க, சார்ஜ் ஏறலங்க. இவ்வளவு நேரம் ஏறிட்டு இருந்தது. திருப்பூர் வந்தது. திருப்பூர் அப்போ சார்ஜர் எடுத்துட்டு போய் வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுத்துட்டு வந்து திருப்பி சார்ஜ் போடுறேன். என் போன்ல சார்ஜ் ஏற மாட்டேது. இந்த சைடு 2 சார்ஜர் இருக்கும், அதுல போட்டா ஏறல. அந்த சைடு 2 சார்ஜர் இருக்கும், அதுலயும் போட்டா ஏறல. எனக்கு தெரியல ஏன் திடீர்னு அது ஏற மாட்டேது. அங்க கம்ப்ளைண்ட்க்கு நம்பர் போடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க எழுதி இருக்கு சார்ஜிங் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு இந்த போன் நம்பர் கால் பண்ணுங்கன்னு. அந்த நம்பருக்கு கால் பண்ண அந்த நம்பர் வந்து ரிங்கே போக மாட்டேது. சுத்தி நம்ம ஏதாவது ட்ரிப் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கு. பட் ஸ்டில் ஓகே.
புரியல WBR சாசேஜா ட்ரெயின் நம்பர் வந்து 12676 கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் போகிற ட்ரெயின். இது வந்து டெய்லி ரன் ஆகக்கூடிய ட்ரெயின். 2 ஹவர்ஸில் ஃபேர் வந்து 190 வருது, ப்ளஸ் டாக்ஸஸ்லாம் போட்டுக்கோங்க. மேபி ஒரு டிக்கெட்டுக்கு 200 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ட்ரெயினோட ரூட் வந்து கோயம்புத்தூரில் எடுக்கிற ட்ரெயின் அடுத்து வந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட், காட்பாடி, அரக்கோணம் வழியா எம்ஜிஆர் சென்ட்ரல் போகுது. யூஷுவல் ரூட் தான் இந்த கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு. B3 வரைக்கும் இப்பதான் சும்மா நடந்து போயிட்டு வந்தேன். பேண்ட்ரி கார்லாம் போயிட்டு அழகா சுத்தி பார்த்துட்டு, எவ்வளவு நேரம் தாங்க மனுஷன் ஒரே இடத்துல உட்காந்துருப்பான், அதனால வாக்கிங் போயிட்டு வந்தேன். அண்ட் அந்த வெளியில வந்து நிலா ஒரு மாதிரி ரெட் கலர் மிக்ஸ்டா இருக்கு. நான் காமிச்சிருப்பேன், அந்த கிளிப் வந்து ஆட் பண்றேன். செமையா இருக்கு. அண்ட் ட்ரெயின் வந்து இப்போ ஜோலார்பேட் ஜங்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் தூரம் தான் ஜோலார்பேட் வந்துடும். அதுக்குள்ளே வந்து இருட்டிடுச்சு. அண்ட் டைம் வந்து 7:11 ஆகுது. இதுவும் நல்லா இருக்கு. ஏந்து நான் நின்றுக்கிறேன் இந்த இடத்துல, ஜாலியா நின்றுட்டு சீனரியை ரசிச்சுட்டு. என்னதான் இருந்தாலும் ட்ரெயின்ல இருந்து வெளியில விண்டோ சைட் கிடைக்கலனாலும் நமக்கு இருக்கிறது எல்லாமே விண்டோ சைடா மாத்திக்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த முயற்சியில நான் ஏதோ ஓரளவுக்கு தேடி வெட்டி பட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஜோலார்பேட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோ நேரம் கோயம்புத்தூரில் ஏறினவே இப்போ தான் நான் வெளில வந்து நிற்கிறேன். அதுக்கான காரணம் என்னென்னா, ட்ரெயின் வந்து 7 to 8 minutes வந்து ஏர்லியாக வந்திருக்கு. வழக்கமாக டிலே வரும், இந்த வாட்டி ஏர்லியாக வந்திருக்கு. ஸோ 7 to 8 minutes இங்கே தான் ட்ரெயின் நிற்கும். ஜாலியாக நல்லா காற்றடிக்குது வேறு இந்த இடத்துல. ஜாலியாக கொஞ்சம் நேரம் காற்றுல நின்றுட்டு அதுக்கப்புறமா ட்ரெயினில் ஏறிட்டு போகலாம் அப்படின்ட்டு இறங்கியிருக்கேன். அண்ட் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வந்து நடுவில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஏறினவங்க திருப்பூரில் இறங்குறாங்க, திருப்பூரில் ஏறினவங்க ஈரோடில் இறங்குறாங்க. அது மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் நடுவில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். காற்று செமையாக சில்லுன்னு அடிக்குது. ஓகே, ட்ரெயின் எடுக்கட்டும். அடுத்து வந்து ஆம்பூர். இந்த ட்ரெயின் வந்து ஆம்பூரில் நிற்கிது. இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. வர வழியே வந்து மழை தான், ஒரே மண் வாசனையாக வந்துட்டு இருந்தது. அண்ட் இந்த இடத்துல தூறல் போட்டிருக்கு.
அண்ட் அவ்வளோ நேரம் நமக்கு கிடைக்காத விண்டோ சீட் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன, வாலஜாபாத் ரோட் நிற்கும், அதுக்கப்புறம் அரக்கோணம், பெரம்பூர். நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் பெரம்பூரில் இறங்கிடுவோம், சென்ட்ரல் வரைக்கும் போக மாட்டோம். ஏன்னா சென்ட்ரல் போகிறப்பவே சிக்னல் போட்டு நிறுத்திடுவாங்க, ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும். பெரம்பூர்லேருந்து சென்ட்ரல் போகிறது ரொம்ப கிட்ட, ஆனால் வந்து சிக்னல் போட்டே ஒரு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. காட்பாடியில் சிக்னல் போட்டே ஒரு வந்து 1 hour 1.5 hours மேலே நிறுத்திடுவாங்க. அதனால நம்ம பெரம்பூர்லேயே இறங்கிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல சார்ஜ் போட்டா சார்ஜ் ஏற மாட்டேங்குது, அதை வந்து யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல. நாமளும் ஃபோன் பண்ணோம், பட் நமக்கு மட்டும் ரிங் போல. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சார்ஜர் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ என் ஃபோனுக்கு வந்து கொஞ்சம் சோறு போட்டு வச்சிருக்கேன், அது வந்து வீடு போகிற வரைக்கும் நல்லாவே தாங்கும். அண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே வந்து ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. வாலஜா ரோடு வந்தாச்சு. ஷார்ப்பாக 20:50க்கு வந்தாச்சு, அதாவது 8:50க்கு வாலஜா ரோடு ஷார்ப்பாக வந்தாச்சு ஆன் டைமுக்கு. அண்ட் ஒரு சின்ன திருத்தம், காட்பாடியில் வந்து வாலஜாபாத் ரோடுன்னு வேறு சொன்னேன், அது பத்தாதுக்கு வாலஜாபாத்னு வேறு சொன்னேன். மன்னித்து கொள்ளுங்கள், வாலஜாபாதையும் வாலஜா ரோடையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இது வாலஜா ரோட், அவ்வளோதான், வாலஜாபாத் கிடையாது, சாரி. அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெயின் வந்து காலியாக இருக்குது, காட்டுறேன் இருங்க. சீட்ஸ்லாம் ஆளுங்க இருக்காங்க, பட் அவ்வளோலாம் இல்லை. அரக்கோணமுக்கே இங்கேனா இந்த நிலமை தான். பெரம்பூரில் இருக்கிறவங்களும் இறங்கிடுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், சென்ட்ரலில் வந்து ட்ரெயின் போச்சுன்னா சிக்னலில் நின்றோன்னு. ஸோ பாதி கூட்டம் பெரம்பூர்லேயே இறங்கிட்டோம், மீதி கூட்டம் இங்கே இறங்கியிருக்கு. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சு. டைம் வந்து 10:19 ஆகுது. ஸ்கெடியூல் படி 10:08க்கு வரணும், ஒரு 11 மினிட்ஸ் டிலேயாக வந்திருக்கு. பரவாயில்ல, அவ்வளோதான். இந்த ஜேர்னி, அழகான இந்த கோயம்புத்தூர் ஜேர்னி இதோட எண்டுக்கு வருது. செம்மையாக இருந்துங்க 2 நாளுமே. ஜாலியாக வந்து ட்ரெக்கிங் பண்ணி வாட்டர் ஃபால்ஸ் போய், அதுக்கப்புறமா புதுசாக வந்து இன்வென்ஷன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாலேஜும் வளர்த்துக்காச்சு, எக்ஸ்பீரியன்ஸும் கேதர் பண்ணியாச்சு, அண்ட் மெமரிஸும் சேர்ந்துருச்சு.
இந்த vlog நான் இதோட முடிக்கிறேன். அடுத்து ஒரு ட்ரிப் இருக்குது, செமையாக பிளான் பண்ணி எல்லாமே புக்டாக இருக்குது அந்த ட்ரிப்பு. கூடிய விரைவில் அந்த ட்ரிப்பும் வந்துடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த ட்ரெயினுக்கு ஒரு பாய். அது இதுக்கப்புறம் சென்ட்ரல் போகும். 10:45க்கு சென்ட்ரல் போகும்னு ஸ்கெடியூலில் போட்டிருந்தது. எத்தனை மணிக்கு போக போகுதுன்னு தெரில. ஸோ அந்த ட்ரெயினுக்கு ஒரு பாய், எனக்கு ஒரு பாய். பாய். குட் நைட்.